ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இப்படிலாம் உளுந்தெல்லாம் பெறல மாட்டீங்க. நீங்க கனி நிறைந்த வாழ்க்கை, உங்க அன்பினால, உங்க நீடிய பொறுமையினால, மத்தவங்கள மன்னிக்கிறதுனால, இது மூலியமாகத்தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்ங்கிறத அடையாளப்படுத்த முடியுமே ஒழிய, உருண்டு பெறல்றதுனால இல்ல. இங்க இருக்கிற பிரச்சனையே இதுதான். வேத வாக்கியம் என்ன சொல்லுது? நீங்க உங்கள தங்கத்தினாலேயோ, முத்துக்களினாலேயோ, விலையுயர்ந்த வஸ்திரத்தினாலேயோ உங்கள அலங்கரிக்காதீங்க. பெண்ணுக்குரிய அல்லது ஆணுக்குரிய அலங்காரம்னா என்ன? அன்பு, கீழ்ப்படிதல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உண்மையான அலங்காரம். சாந்தத்தோடு இருக்கிறது, அமைதியுள்ள வாழ்க்கை, இதுதான் உண்மையான அலங்காரம். இப்படின்னு பைபிள் சொன்னா, இப்போ ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா, மொழுக்கட்டின்னு எல்லாத்தையும் வெளிச்சிருது. தங்கம் எதுவும் போடுறதில்ல, வெள்ள வெள்ளேன்னு வந்துருது. ஆனா குணாதிசயம் உள்ள குணாதிசயம் அந்த அலங்காரம் இருக்குதான்னு அவங்ககிட்ட தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு அடையாளம் கூட உங்களால பார்க்க முடியாது. அவங்க கிட்ட அப்படி இருமாப்பா இருப்பாங்க. டைட்டா இருப்பாங்க ஆள் பார்க்கறதுக்கு. அன்பு வெளிப்படாது, இரக்கம் வெளிப்படாது, கீழ்ப்படிதல் வெளிப்படாது, தயவு வெளிப்படாது. எதுவுமே அந்த குணாதிசயங்கள் எதுவும் வெளிப்படாது. ஆனா மேல மட்டும் கட்டியிருப்பாங்க. உள்ள எந்த அணிகளும் இருக்காது. இப்ப இதே தான் இந்த கான்செப்ட்லயும். ஆவியானவர் உருண்டு பெறறதெல்லாம் இருக்குது. வாரம் போய் ஆவியானவர் பெற அனுபவம்லாம் இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தி வாழ்றீங்களா? அந்த விசுவாசியை போய் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க. அவங்க வீட்டுல அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்களுடைய கம்பெனி வேலை பார்க்கிற ஸ்தலத்துல அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க குடியிருக்கிற பகுதியில் அவங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தை போய் பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. ஆனா சபையில மட்டும் வாரம் வந்து நிரம்பிடுவாங்க. முதலாவது இந்த புதிய அபிஷேகம் என்கிற ஒரு விஷயமே பைபிள்ல கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நமக்கு கிடைக்கப்பட்டது ஒரே அபிஷேகம் தான். அதாவது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுவது தான் அபிஷேகம். பிரித்தெடுக்கப்படுவது என்று அர்த்தம் அபிஷேகம் என்றார். ஒரு முறை உங்களை ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டாருன்னா, நீங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பார்க்கிறோம். அவர் என்ன வாரம் போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாரா? வாரமெல்லாம் நமக்கு இன்னைக்கு அபிஷேகம் இல்ல. ஒரே அபிஷேகம் தான். நம்ம கடவுள் உலகத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டாருன்னா, அவ்வளவுதான். நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆவியின் நிறைவு என்பது வேற. ஆவியின் நிறைவை நீங்க எப்போது வேணாலும் பெறலாம். அது சபையில மட்டும் தான் வந்து பெறணும்னு இல்ல. உங்க வாழ்க்கை முழுவதும் ஆவியின் நிறைவை பெற முடியும். அது என்ன ஆவியில வைராக்கியம் அடையுது. அதான் ஆவியின் நிறைவு என்று வேதம் சொல்லுது. திடீர்னு ஒரு வைராக்கியம் அடையறீங்க. ஒரு பக்தியில ஒரு வைராக்கியம் அடையறீங்கன்னா, அதுதான் ஆவியின் நிறைவு. பரிசுத்த ஆவியினுடைய அந்த சிந்தையால் நிரப்பப்படுவது. அதுதான் ஆவியின் நிறைவு. நீங்க பல இடங்கள்ல வேதாகமத்துல அதை வாசிக்க முடியும். அதனால உருண்டு பெறற கான்செப்ட் எல்லாம் அசுத்த ஆவிக்குரியது. பரிசுத்த ஆவிக்கு உரியது இல்ல. இது போதனையின் மூலியமாக சைக்காலஜிக்கல் ரீதியாக மைக்கையும் கீபோர்டையும் கொட்டையும் வச்சு இவங்க பயன்படுத்தி பலருக்குள்ள இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி விழ வைக்கிறாங்க. சில வார்த்தைகளை பேச வைக்கிறாங்க. இவங்க பேசுற வார்த்தையெல்லாம் பாஸ்டர் கத்துக் கொடுக்குற வார்த்தைகள். இவர் டெய்லியும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஷாலாகா ரபா லபாரான். இதை கேட்டு மைண்ட்ல வர்றவன் இதுதான் அந்நிய பாஷை. இதை பேசினா தான் ஆவியின் நிறைவுன்னு எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஒரு நாள் அதை பேச ஆரம்பிப்பான். ஒரு குழந்தைகிட்ட ஒரு வார்த்தையை நீங்க ஒரு 10 முறை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை திரும்ப சொல்லும். அப்பான்னு சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் சொல்ல தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 10 டைம் 50 டைம் 100 டைம் சொல்லி கொடுக்கும்போது அது அப்பான்னு சொல்லும். அந்த மாதிரி இவங்க பேசுற வார்த்தைகளை அவங்க மைண்ட்ல புகுத்துறாங்க சைக்காலஜிக்கலா.